ஸ்தோத்திரம். ஆவியானவர் கூடுகின்ற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தைகளை நம் மத்தியில ஐயா அவர்கள் வரணும்னு சொல்லி ஒரு மாதமா முடிவு செஞ்சிருந்தோம். ஒவ்வொரு நாளையும் அந்த வேலைக்காக அந்த வார்த்தைக்காக நடத்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்துச்சு. இந்த நாளுடைய துவக்கத்தில் காலை வேளையில ஐயாவுடைய வார்த்தை வரதுனால ஏதாவது உங்களோட பேசணும்ல அந்த எண்ணத்தோட ஜெபம் பயன்படுத்தினேன். எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த வசனம் 4வது அதிகாரம் 16வது வசனம். அந்த வசனம் வந்த உடனேயே அதுல ஒரு வார்த்தை வாசிங்க. அன்பை அறிந்து அந்த காலையில் 7 பொழுது என்னோடு சேர்ந்து என்னை ஊக்கப்படுத்தின வார்த்தை. அன்பை அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். இரண்டாவது சொல்றது தேவன் அன்பாக அறிந்து கொள்வதும் இயேசுவை அறிந்து கொள்வதும் ஒன்றுதான். அன்பை அறிந்து கொள்வதும் அன்பை அறிந்த பிறகுதான் ஒரு விதமான அசைவு உண்டாகுது. அதுக்கு வச்சிருக்கிற விசுவாசம். தேவன் என்பது தெரிந்தது வேறு மாறிவிடும். அதை அறிந்து கொள்ளாவிட்டால் பவுல் 1 கொரிந்தியர் 2 கர்த்தரை அவர்கள் அறிந்திருப்பார்களேயானால் சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்களே. அந்த கர்த்தர், அந்த அன்பு, அந்த சத்தியம் எல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த மகிமையின் ராஜாவை அறிந்து கொள்ளாதபடினாலே அவர் எடுத்து வச்சு அடி தப்பா போயிடுச்சு. அன்புள்ள தேவனை சிலுவையில கதற அடிச்சது ஏன்னா அந்த மகிமையின் ராஜாவை குறித்த அறிவு இல்லை, அந்த அன்பை குறித்த அறிவு இல்லை. அவருடைய அன்பை குறிச்சவருக்கு சரியா விளங்காததுனால முடிவு என்ன? அந்த சுத்தியில எடு, அந்த ஆணி எடு, அவர் தாழ மயிரை பிச்சுரு, அவரை கீழே போட்டு மிதின்னு சொல்லி அந்த மனிதன் எடுத்த முயற்சி எல்லாமே ஒரு கொடூரமான முயற்சியா இருந்துச்சு. அவங்க நினைச்ச நிறைவேற தப்பா போச்சு. ஏன்னா அந்த அன்பை அறிந்து கொள்ளாதபடியினாலே அவங்க எடுத்து வச்ச அடி முழுவதும் தப்பா போயிடுச்சு. இந்த வசன காலையில் வந்துச்சு. கர்த்தரை அறிந்து கொள்ளாவிட்டால் நாம் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு எடுத்து வைக்கிற அடி தவறா போயிடுச்சு. இன்றைக்கு நம்முடைய அடியில் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வைக்க போறோம். அவர் யார் என்பதை ஐயா மூலம் ஐயாவுக்குள் இருக்கிற அவரை வெளிப்படுத்த போகிறார். நிற்கிற நாம் புதிய துவக்கத்தை நாம் துவங்க போகிறோம். நம்புறீங்க? அன்பின் தேவனை அறிந்து கொள்ளாவிட்டால் அடுத்த அடி தவறான முயற்சியாக, தவறான நடத்தையாக, தவறான முன்னேற்றமாக போயிடும். அவர் கர்த்தரை அறிந்து கொண்டு அடுத்த அடி எடுத்து வைப்பது நலம். இன்றைக்கு நான் நிற்கிறேன். அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கு என் தேவனை அறிகிற அறிவு எனக்கு ரொம்ப முக்கியம். இதோ அழகை என்று கத்தின பேதுருவும் கூட்டிருந்தாலும் இதோ அழகை கத்தினாங்க பேய் வருதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் தன்னை வெளிப்படுத்தி நான் தான் பயப்படாதீர்கள். ஒரு அறை வந்தவனை போட்ல இருந்து அடுத்த அடியை அவர் நிற்கிற இடத்தை நோக்கி பேது எடுத்து வச்சுட்டார். அது கொந்தளிக்கிறத பார்த்து பயந்தவர், காற்று வீசுறத பார்த்து பயந்தவர், எனக்கு முன்னால் நிற்கிறது யார்? ஐயரே நீரே ஆனால் என் அடி இனி போட்டுல இல்ல, நீ நிற்கிற இடத்தை நோக்கி, உண்மை நோக்கி.
அதே போல கர்த்தராகிய தெய்வம் இன்றைக்கு தன்னை யாருக்கு வெளிப்படுத்த ஐயா அழைச்சு வந்திருக்கிறார். அது முக்கியம். அவன் இன்றைக்கு ஓடுற ஓட்டத்தில் அப்படி நின்றுட்டு ஆண்டவர் அடுத்ததாய் கர்த்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார், தன்னை எப்படி நமக்கு அவர் சொல்லிக் கொடுத்து வெளிப்படுத்துகிறார், தான் யார் என்பதை கர்த்தர் எந்த மாடல்ல ஐயா மூலம் பேசுறாங்க கேட்கணும். இயேசுவை அறிகிற அறிவும் அவர் எழுப்பின பிதாவை அறிகிற நித்திய ஜீவன். அதான் காலையில் இந்த வசனம் தேவன் அன்பா இருக்கிறாரு, அறிவுடைய எதிர்த்து முடிவெல்லாம் எதிர்த்து கிரியெல்லாம் எதிர்த்து செய்யலாம் பிரமாணத்தின்படி சரியா இருந்தாலும் பாரம்பரியத்தின்படி சரியா இருந்தாலும் ஆனா இயேசுவை கொள்ள முடியும். நம்மளுக்கு வீட்டில் தசத்து இருக்காங்க, தவறாய் சத்தியத்தை விளங்கிக் கொண்டு ஆராதனை செய்த தெய்வங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்க இருக்காங்க, கர்த்தருக்கு மனஸ்தாபத்தை கொடுக்கிற பிரசனம் இருக்கு, கர்த்தருக்கு வேதனை கொடுக்கக்கூடிய ஆராதனை இருக்கு, கர்த்தருக்கு கொஞ்சம் அருவருப்பா இருக்கக்கூடிய ஒழுக்கம் இருக்கு. அவருக்கு பிரியமானது நடக்கணும்னா அவர் யார் என்று அவரே அவருடைய பிள்ளைகளோடு வெளிப்படுத்தணும். ஐயோ அடித்து வந்திருக்கிறார். அவர்களை தட்டி இயேசுவை அறிந்து அனுப்பிவிடுவது, தேவனுடைய அன்பை அறிந்து அனுப்பிவிடுவது, அவர்கள் சித்தத்தை அறிந்து அனுப்பிவிடுவது, நல்ல வழி இது என்று நின்று கவனித்து பின்பு ஆகிரியப்பட போகிறோம். அது பெரிய முன்னேற்றத்தை நம்ம கொண்டுவார். எங்கெல்லாம் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறாரோ அப்பொழுது இலவச இணைப்பாக வெளிப்படுத்தப்பட்ட நம்மை குறித்து ஒரு அழைப்பையும் சேர்த்து வெளிப்படுத்துவார். இப்பொழுதெல்லாம் தேவனுடைய மனிதர்களுக்கு அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிறாரோ, அவர் யார் என்பதை எவருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவர்களுக்கு அவர்கள் யார் என்பதை சேர்த்து வெளிப்படுத்துவார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் அவருக்குள் முன்குறிக்கப்பட்டோம் என்பதை அறியாதிருக்கிறோம். அவர் அறிகிற பொழுது அவரை அறிந்து கொள்ள நாம் நம்மையும் கர்த்தருடைய பார்வைப்படி அறிந்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயாவுடைய கர்த்தர் நம்ம கொடுக்க போறோம். அனைவரும் எழுந்து ஐயாவுடைய கருத்தை கொடுக்க முன்னால அன்பு தம்பி சாம் நமக்காக ஒரு பாடலை பாடி அந்த ஆவி ஏவப்பட்டபடியே அவருடைய ஒரு ஆராதனை செய்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஐயாவையும் ஐயாவின் ஆண்டியையும் ஐயாவின் பிள்ளைகளையும் கரங்களை தட்டி நாம் வரவேற்கிறோம். ஐயா தொடர்ந்து மாதத்தோடு மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமைகளில தேவனுடைய உள்ளத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுவா மிகுந்த ஊக்கமாக இருக்கும். தொடர்ந்து அவர் வரப்போகிறபடினாலே முன்கூட்டியே கரங்களை தட்டி அவரை வரக்கூடிய
இஸ் அகேயு. அண்ணன் ஒரு பாட்டு பாட சொன்னாங்க, சாட்சி கொடுத்து ஒரு சில பாட்டு சொன்னாங்க. என்னன்னா, நான் வந்து வேற ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த சபை வந்து ஆர்த்தடாக்ஸ் பெண்டிகாஸ்ட். அங்கே வந்து ஒரே சத்தியமாகவே பேசுவாங்க. அவங்களுடைய இது என்னன்னா, எல்லாமே இப்படி இருக்கணும், ஒயிட் அண்ட் ஒயிட் போகணும். அவங்களுடைய உபதேசமெல்லாம் ஒரே இதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்போ எனக்கு வந்து ஒரு 13 வயசு தான் இருக்கும். அப்போ ஆவியானவர் வந்து என்னை ஜெபிக்க வச்சார். எனக்கு ஒரு நல்ல சத்தியம் வேணும், நல்ல சாப்பாடு வேணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து நல்லா குவாலிட்டியாக எல்லாருமே போடணும்னு நினைப்போம். அதே போல் எனக்கு அதெல்லாம் தெரியல. எனக்கு நல்ல சத்தியம் வேணும், நல்ல சாப்பாடு வேணும் ஆண்டவரே அப்படின்னு அப்பயும் அது ஜெபிச்சதுக்கப்புறம் அப்பாவுடைய மெசேஜை கேட்க ஆரம்பித்தேன். அப்பா சொல்கிறதையே நான் கேட்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. அதுக்கப்புறமா என்னன்னாக்கா, அப்பா எவ்வளோ பிரச்சனைங்க, எவ்வளோ இதெல்லாம் தாண்டி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது பைபிளை எப்படி படிக்கணும், பைபிள்னா என்ன, பைபிளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம அப்பா சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பைபிள் படிப்பேன், புரியாத பைபிளை நான் படித்து ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டேன், பைபிள் இருக்கிறதே நிப்பாட்டிட்டு அப்பா ஒரு தடவை சொன்னாங்க பைபிளை எப்படி படிக்கணும் அப்படின்னு. அப்புறம் தான் நான் அந்த பைபிள் எப்படி படிக்கிறது, அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ பைபிள் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இப்போ நாளையில ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கால் எலும்பு நொறுங்கி உடஞ்சி கட்டாயிருச்சு. அப்போ அந்த காலை திருப்புறேன், என்னால் அந்த கால் திரும்பலை. அப்போ ரொம்ப அந்த ஒரு மரண பயம் வந்துருச்சு. வந்தோன்னே என்னை 108 கூட்டு போகும்போது எனக்குள்ளே ஒரு வார்த்தை வருது. நான் என்ன சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவரே பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, இன்னும் 2 நாளில் நான் நடந்துடுவேன் அப்படின்றேன். நான் அவருக்கு ஆறுதல் சொல்கிறேன். எனக்கு புரியவே இல்லை, என்ன நமக்கு தான் ஆவியானவர் வந்து ஆறுதல் சொல்லணும், ஆனால் அவருக்கு நாம் சொல்கிறோமே அப்படின்ட்டு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதே சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்பாட்ட வந்து கேட்டேன், நான் இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, எனக்குள்ளே இப்படி ஒரு உணர்வு வந்துச்சு, அவருக்கு நான் ஆறுதல் சொன்னேன், அது எனக்கு புரியலையே என்னான்னு கேட்டேன். அப்பா சொன்னாங்க, நீ ஆவியானவர் சொல்லலை, ஆவியானவர் தான் உனக்கு சொன்னார் அப்படின்னு. அப்போ தான் நான் அவரை மகிமைப்படுத்தினேன். நான் எனக்கு இது ஆக்சிடெண்ட் ஆகி 4 மாதம் தான் ஆனது. 4 மாதம் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரேஷன் பண்ணாங்க. 2வது ஆப்ரேஷனில் 4 மாதம் கழித்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பர்ஃபெக்டாக கர்த்தருடைய கிருபையில் நான் நல்லா நடக்கவும் நல்லா வேலைக்கு போகவும் ஆண்டவருடைய கிருபை. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. ஆசீர்வாதமும் கரங்களில் நிரம்பிடும் தானியமும், கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் நாமம் மகிமைப்படுவதாக. நம்மத்தில் வந்திருக்கிற ஐயா அவர்களை ஒரு சிறிய கனத்தோடு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் அவரை எழுந்து நின்று ஒரு சிறிய கனம். ஐயா கரங்களை கட்டி
கைதட்டி கார்த்திகை எப்படி ஓகே கருதி எபி ப்ரெஸ் கார்டு இது ஓகே ஓகே இங்கே அப்படியே டைப் பண்ணி ப்ரைஸ் சொல்லா ஓகேவா ப்ளீஸ் உட்காருப்பா தேங்க்யூ சரி ப்ரைஸ் சொல்லோட ஹல்லேலூயா ஓகேவா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பார் சமயம் ரொம்ப கடந்து போயிடுச்சு ரெண்டாவது கொஞ்சம் ஃபெஸ்டிவல் டைமாக இருக்குது அதனால் நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போகிறது நல்லதுன்னு மனசில் வச்சுட்டு நான் கர்த்தருடைய செய்தியை கொடுக்க போகிறேன். தம்பி எட்வின்க்கு என்னுடைய மானசீகமான குடும்பத்தோடு அந்த பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மினிஸ்ட்ரிங்கிறது ஊழியங்கிறது அது கர்த்தருடைய பரிபூர்ண அழைப்புகளை தான் செய்ய முடியும். சாந்தியக்காக எட்வர்ட் அத்தானும் சாந்திக்காவும் அது அந்த அந்த சீடு இல்லாமல் இந்த மரங்கள் முளைக்க சான்ஸ் இல்லை. நான் இங்கே வரும்போது நிறைய சிந்தனை இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியம். அதை தொடர்ந்து லதா கேதா பிள்ளைகள் இந்த குட்டி ஜெனி கூட அப்படியே அது தாங்கி நடத்துறது வந்து, ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போனேன்ல, நிறைய இடத்துக்கு போகிறேன். இன்றைக்கி வந்து ஊழியம் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாக போயிடுச்சு, ஒரு ஒரு கட்டமைப்பாக ஸ்ட்ரக்சராக போயிடுச்சு. பட் இங்கே தான் உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்கப்பட்ட காய்ந்து போன கிளை துளிர்க்கிற ஒரு ஜீவனுள்ள ஊழியமாக இருக்கு. அதனால இந்த இரத்த சம்பந்தமான உறவாக நான் உங்களை பார்க்கறதுல இப்படி ஒரு ஜீவனுள்ள ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்காருங்கிற அதுதான் எனக்கு ஜாஸ்தி இருக்கு. அந்த அடிப்படையில் தான் ஏதோ எனக்கு கொடுத்த கிருபை இறக்கத்தில் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை சொன்னால் இன்னும் உங்களுக்கு தெளிவாகவும் உற்சாகமாக இருக்கும், தம்பிக்கு இன்னும் ரிலாக்ஸாக இருக்குங்கிற நோக்கத்தில் தான் நான் இங்கே வர்றது. தேங்க்யூ தபு, கர்த்தருடைய ஆசை. தேங்க்யூ வெரி மச். பிள்ளைகள் அடிக்கடி பார்க்குறேன், தம்பியோடு இந்த அசிஸ்ட் பண்ணுற பிள்ளைகள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா. நம்ம செய்தி கடந்து போகலாமா? இல்லை கண்களை மூடி தேவன் நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். கர்த்தருடன் பாடுவேன். காப்பார் உன்னை காப்பா
கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் தமதை பாரவர் கைவிடாதீர். கண்டுனை அழைத்தவர் தமதை கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அழிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அழிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வது இன்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். நிபந்தனையற்ற டேடி, ஹெவன்லி டேடி, பரலோக அப்பாவினுடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம். அந்த அன்பை இந்த உலகமெல்லாம் காணும்படி பிதாவை வெளிப்படுத்த வந்த எங்களுடைய இரட்சகர் கிறிஸ்து இயேசுவுக்காக மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் வாழ்க்கை அனுபவத்தை எங்களுக்கு பந்தி வைக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். Yes, we believe. பெரியேக தேவன் இந்த இடத்தில் தூதர்களோடு பரிசுத்தவானோடு இறங்கியிருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்கள் விடுதலை ஆக்கும் என்ற இட்டர்னல் விஷன், நித்திய தரிசனமுள்ள வார்த்தையின் அடிப்படையில் மக்னாயி மினிஸ்ட்ரி தொடர்ந்து தேவன் தாங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிதாவை இன்னும் ஒரு படி அறிய எனக்கு முதலாவது கிருபை தாங்க, எனக்கு இரக்கத்தை கொடுங்க. இது எவ்வளவு பிரம்மாண்டமான தகப்பன், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினும் தேவனுடைய ஆவியினால் ஆகும். அதுதான் சந்தோஷம் ஆண்டவரே. உம்மோடு உமக்காக
வாழும்படி தொடர்ந்து உதவி செய்வீராக. ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நடைமுறையை ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசனம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இரங்கும் கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதை எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிறது, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ரொம்ப தெளிவா பேசுறேன், உங்களுக்கு புரியும்படி பேசுறேன். எனக்கு ரொம்ப இது பிரசங்கம் இல்லை, இது வந்து நம்ம இப்ப வாசிக்கிற மாதிரி. இது சுவாசிக்கிறது எவ்வளவு உண்மை, அப்படி ஒரு யதார்த்தமான உண்மை. இது வாழ்க்கை முழு நீங்க பண்ணலாம், பத்திரமா இருக்கலாம், ஹாப்பியா. இந்த வினாடியிலிருந்து நீங்கள் நிமிர்ந்து உங்கள் வாழ்க்கையை வாழலாம். ஹல்லேலூயா. சரி, இதுல பாருங்க. இதுல உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இப்போ உங்களுக்காக வேண்டி அவர் காத்திருக்காராம், உங்களுக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டே இருக்கார். எதுக்கு வெயிட் பண்றாருன்னா, உங்களுக்கு அவர் என்ன பண்ண போறாராம், இறங்க போறாராம். நம்ம செலவில் ஜெபம் பண்ணுவோம்ல, ஆண்டவரே இறக்கமாயிருன்றோம்ல. இவர் என்ன சொல்றாரு, நீ இறக்கமாயிருன்னு எனக்கு கூப்பிடலையோ, நான் என் இறக்கத்தை உன் மேல காண்பிக்கிறதுக்கு உனக்காக காத்திருக்கேன்றார். அதில் பாருங்க, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அது மட்டும் இல்லை, உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பாராம். எனக்கு இது வாசிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. பிதாவின் வலது பார்சல் உட்கார்ந்து இருக்கிற இயேசு ஏந்திரிச்சிறாரு. ஏன்னா உங்க மேல அவர் இறங்குறது மட்டுமல்ல, மனது உருகியே தீர்மானம் முடிவெடுக்கிறார். So Jesus stood the presence of the heavenly daddy. அவர் எழுந்திருக்கிறார். சரி, இப்போ பிள்ளைகளை புரிஞ்சு கொள்ளுங்க. உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் முடிவு பண்ணிட்டாரு. உங்களுக்கு மனதுருகும்படி, இது இறக்கம் காட்டும்படி முடிவு எடுத்துட்டார். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். ஏன் ஆண்டவரே எங்கள் மேலே நீங்கள் இறங்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன் எங்கள் மேலே மனதுருகணும்னு முடிவெடுக்கிறீங்க, எழுந்து முடிவெடுக்கிறீங்க? ஏன், என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறேன்னா, அடுத்ததான் ரொம்ப அற்புதமான வரி. என்ன செய்ய போறேன்னா, கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அப்படிங்கிறத அவங்க கீழே உறுதிப்படுத்த போறார். அவர் என்ன செய்கிற தேவன், எப்படியாச்சும் உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு உங்க மேல இறங்குறதுக்கு வெயிட் பண்றாரு. உங்கள் மேல் மனதுருகடி இருந்துச்சு. எப்படியாச்சும் தேவனாகிய என்ன பிள்ளைங்க பல விதமா இந்த கலைடாஸ்கோப்னு ஒன்று இருக்கு. இந்த 3 பட்டநாடிய கோணமா வச்சு சுத்தி அந்த ஒரு துணியை வந்து கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டு உடஞ்ச வளையெல்லாம் அதுக்குள்ள போட்டு நீங்க பாத்தீங்கன்னா 2 வளையல் துண்டு தான் இருக்கும், பட் இட் மேக்ஸ் செவரல் டிசைன். அதுபோல தேவன் வந்து உங்களுக்கு அப்பாவா இருக்காரு, உங்களுக்கு பாதுகாப்பா இருக்காரு, உங்களுக்கு வாக்குத்தம் கொடுக்குற பல விதமா இருக்காரு. இன்னைக்கு நம்முடைய மக்னாயி மினிஸ்ட்ரியில அவர் உங்களுக்கு நீதி செய்கிற தேவனாய் வெளிப்பட போகிறார். ஆமென். சரி, இந்த இடத்துல நான் அடுத்த வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த நீதி செய்கிற தேவன் ஒரு வாரம் நம்ம காதல விழுந்துச்சுல்ல, அதை குறித்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த நீதி செய்கிறேன்னு கேட்ட உடனே உங்களை இல்லை, நானும் விசுவாசியா இருந்து ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறேன். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தேவன் நீதி செய்கிறவனா எனக்கு டக்குன்னு என்ன வரும்னா, அவர் ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி,
ஒரு சர்வலோக நியாயாதிபதி மாதிரி அவருக்கு முன்னாடி எல்லாரும் கை கட்டி பயபக்தியாக நின்று தகுதி உள்ளவங்களுக்கு அவர் அவார்டு கொடுக்குறாரு, தகுதி இல்லாதவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாரு. ஏன்னா அவர் சர்வலோக நியாயாதிபதின்ற மாதிரியே எனக்கு ஒரு பிக்சர் இருந்துச்சு. அப்படி ஒரு படம் எனக்கு இருந்துச்சு. உன் தேவன் உனக்கு தகப்பன்னா ஒரு மாதிரி இருக்கு, உன் தேவன் உனக்கு வழிகாட்டுவார்னு ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் தேவன் ஒரு நியாயாதிபதினு ஒரு மாதிரி டிஸ்டன்ஸாக இருக்கு. உண்மைதான். பழைய ஏற்பாடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த புக்கு வாசித்தாலும் சரி, இன்னைக்கு வரும்போது சகைகிட்ட ஒரு போர்ஷனை வாசிக்க சொன்னேன். இந்த சங்கீதத்தை வாசிடான்னு அதில் அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் என்ன தினமும் சினம் கொள்ளுகிற தேவன்லாம் வாசித்து வந்தான். உண்மைதான். அது பழைய பாட்டில் நியாயம் நீதிபதி நீதிகிற தேவன்னா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டு தண்டனை எல்லாமே நம்ம படிக்கிறோம். ஆனால் இந்த 30 இருக்குல்ல, இப்போ வாஸ்தவம் இல்லை, இங்கேருந்து ஒரு ஷிஃப்ட் ஒன்று வருது, பெரிய மாற்றம் வருது. அது மெல்ல மெல்ல நம்ம பார்ப்போம். இப்போ இனிமேல் வாசிக்க போகிறது அந்த பழைய ஏற்பாட்டில் நீதி செய்கிற ஒரு தேவன் பார்த்தோம், அந்த தேவன் முடியாது. என்ன பேருக்கு புரியுது? மெல்ல நம்ம அப்படி கண்டினியூ பண்ணுவோம். முதல்ல புத்தகம் என்ன புத்தகம்னா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். புரியுது உங்களுக்கு? இந்த ஸ்பெஷல் ப்ராஃபிட். ஏன்னா இயேசு கிறிஸ்து கன்னிமரியாளிடத்தில் பிறப்பான் ஆரம்பிச்சு அவர் நன்மை தீமையை தக்க பால் வெண்ணெயை பகுத்து சாப்பிடுவார்னு ஆரம்பிச்சு நாசரேத் கிளை என்ற ஊரிலிருந்து புறப்படுவார்னு ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்துவனுடைய 3 வருஷ வாழ்க்கைய ஊழியத்தை பகுதியாக இயேசு கிறிஸ்து பிறக்கிற 300 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன கிளியர் கட்டா எழுதி வச்சாரோ அது அப்படியே நிறைவேறின தீர்க்கதரிசனம் ஏசாயா தீர்க்கதரிசனம். அற்புதமான ஒரு புஸ்தகம் அது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் இந்த இப்ப நம்ம இந்த வாசித்த பகுதியெல்லாம் இருக்கு, இதிலிருந்து தான் நீதி செய்கிற தேவன்னா ஏசாயா என்ன தரிசனத்தை என்னத்துல சொல்லாரு அப்படி பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பார்க்க போறோம். சரி, இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்துட்டோம்னா உங்கள் மீது இறங்கிறதுக்கு அவர் வெயிட் பண்றாரு, உங்கள் மீது மனதுருக்கமா இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா நான் உங்களுக்கு நீதி செய்கிற தேவன்னு இதயத்தை திறந்து காமிக்க போறேன்னு வந்திருக்காரு தேவன். ஆனா உறுத்தல் என்னன்னா நீதினாலே பயமா இருக்கு, தண்டனை முகசுத்தி பார்க்க மாட்டாருன்னா நமக்கு பழைய ரெக்கார்டு எல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. என்ன இப்படி இருக்கு நம்ம பார்ப்போம். தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 42ஆம் அதிகாரம், ஏசாயா 42ஆம் அதிகாரம். இப்ப நான் சொல்லிடுறேன். ஏசாயா 40 அதிகாரத்துல ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஆழ் தத்துவத்தை பேசுறாரு, அல்லது ஒரு நபர், ஒரு பர்சனை குறிச்சு சொல்றாரு. யாரு? ஏசாயா தரிசி. அவர் வேற யாரும் இல்லை. 500 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து உங்களுக்கு எனக்கும் ரத்தம் சிந்தனை முடிவு நாசரேத்துல சுத்தினார்ல, அந்த இயேசு குறிச்சு தீர்க்கதரிசனம் சொல்றார். இததான் நீதி செய்கிறவன் 30:18 சொல்றார். இப்ப கொஞ்சம் விவரிக்கிறார். இந்த நைட் போட்டு கடை பார்த்தீங்கன்னா, பரோட்டா கடையில் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கீங்களா, அந்த இவ்வளவு மாவு வச்சிருப்பாங்க, அத்தி தட்டி பெருசாக என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ பெருசாக இருக்கும். அப்புறம் இப்படி சுற்றி தட்டி வச்சிருவாங்க. 30:18 இவ்வளோண்டு இருந்த மாவு போக போக அதை அடித்து பெரிய சைஸில் வந்து கடைசியில் சுட சுட ஒரு ஆன்மீக உணவாக நமக்கு பொக்கிஷம் வைக்கிறோம். பிரைஸ் காட். இப்போ அந்த 30:18 தொடர்ச்சி தான் இது. எது? ஏசாயா 42. ஏசாயா 42ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனம் ஏசாயா சொல்றார். இதோ நான் ஆதரிக்கிற என் தாஸ், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. இந்த இவரேன்னு சொல்றாருல, இவரேன்னு யார் அந்த இடத்துல? இயேசு கிறிஸ்து. சரி, இதான் முக்கியமானங்க. என் ஆவியை யாரு? பிதா சொல்றார், தேவன் சொல்றார். என் ஆவினா அவர் தேவன்,
அவருடைய ஆவினா தேவனுடைய ஆவி, அதான் பரிசுத்த ஆவின்றோம் இல்லையா? என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். சொல்லும்போது நான் பிரசன்ஸ் நான் ஃபீல் பண்றேன். அமர பண்ணினேன். உங்க மேல எல்லாம் ஆவியானவர் இருக்கிறார்ல, அமர்ந்து இருக்கிறார். ஏன் தெரியுமா இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்றேன்? வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டை நிறைய வச்சுட்டு குஞ்சு பொரிக்கிற சீசன் வரும் பொழுது அந்த தாய் பெட்டை கோழி முட்டை மீது என்ன பண்ணிடுது? அமர்ந்து இருக்குது. அமர்ந்து இருந்தாலே கொஞ்ச நாட்கள்ல சந்ததிகள் புறப்படுதுன்னு அர்த்தம். ஆகவே தான் ஆதி ஆமத்துல வாசிக்கும் போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தது, ஜலத்தில் இருள் இருந்தது, ஜலத்தின் மீது தேவனுடைய ஆவியானவர் இந்த அசைவாடி கொண்டிருக்காரு. தமிழ்ல போட்டிருக்கு. இங்கிலீஷ் எப்படி போட்டிருக்குன்னா, the spirit of God hovering surface of the water. hovering-னா என்ன தெரியுமா அர்த்தம்? பெட்டை கோழி அடக்காக்குறதான். அடக்காத்து முடிச்ச உடனே குஞ்சுகள் பரப்படும். இங்க உக்காந்து இருக்கிற அத்தனை பேர் மேல, மக்னாய் ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஆவியானவர் இருக்கிறார் இல்ல, அமர்ந்து இருக்கிறார். கற்பனை பண்ண முடியாதபடி ரிசல்ட் உனக்குள்ள புறப்பட்டு வரும். எழுதி வச்சுக்கீங்க. ஆடுகள், நம்முடைய ஓட்டங்கள், நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய வலிகள் மறந்து போறதில்லை. நீ மறந்து இருக்கலாம், அவர் மறக்கவே இல்லை. உங்கள் மீது அவர் அமர்ந்து இருக்கிறார். God will multiply the great blessings upon you. So அவர் சொல்றார், என் ஆவி அவர் மேல் அமர பண்ணினேன். சரி, ஒரு கேள்வி கேட்கலாம். எதுக்குங்க அவர் மேல ஆவி அமர பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அதே தேவன் சொல்றார், எது இயேசுவின் மீது என் ஆபரம் பண்ணேன்னா, அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை நல்ல புறஜாதிகளுக்கு, யூதர் தேவனுடைய மக்களா நீங்களும் நானும். ஆகவே தான் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் நீங்க பாத்தீங்கன்னா புளிப்புள்ள அப்பம், நாய், அதெல்லாம் வரும். சிம்பாலிக்கா அதை யார சொல்றாங்கன்னா புறஜாதிகளை சொல்றாங்க. நாய், பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடலாமா? புளிப்புள்ள அப்பம் தேவ சமூகத்துக்கு வரக்கூடாது. ஒரு காலத்துல யூதர்கள், அவங்களுக்கு தான் அந்த தேவன், நீ இன்னும் புளிப்புள்ள அப்பமும் நாயாக கருதப்பட்டோம். ஆனால் ஒருவர் வந்தார், அவர் யூத குலத்தில் தான் பிறந்தார், யூதனாக விருத்த சேதனம் தான் பண்ணப்பட்டார். ஆனால் சொந்த இனத்தார்கள் இயேசு பார்த்து பிசாசு பிடித்தவன்னு சொன்னாங்க, பெருந்தினிக்காரன் சொன்னாங்க. ஆனா எங்கேயோ இருக்கிற புறஜாதி சமாரிய பெண் இயேசுவை பார்த்து, இவர் உலக ரட்சகர் என்று காண்கின்றார். Jesus Christ is the universal savior. நம்மளாம் வச்சவங்க இன்னைக்கு யூதனோட கிரேக்கனோட சரி சமமா சிங்காசனத்தில் நீங்கள் அமரவாக வைத்திருக்கிறார். Everyone seated with him in heavenly realm. சும்மா பிள்ளைங்க சாரி, உங்க அடையாளம் என்னன்னு சொல்லியிருக்கு, அதுல நின்னுக்குங்க. ஓஹோ, நாயின்னு பேர் எடுத்தவங்க, புளிப்புள்ள அப்பம்னு பேர் எடுத்தவங்க, இன்னைக்கு ரட்சகருடைய ரட்சிப்புல அவரோட சமமா உட்கார்ந்து இருக்கிறோமா? இதுதான் உன்னுடைய அடையாளம். அடையாளம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த அடையாளத்தை யோசிச்சுக்கிட்டே இரு. 2 மாசம் 3 மாசம் 1 வருஷம் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை நீ பார்க்க மாட்ட, பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. This is our identification. புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவேன்.
நல்ல அப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். சரி, இப்போ இயேசு என்ன பண்ண போகிறாராம், நீங்கள் தான் பிரியமையாக வச்சுருக்கீங்க, நான் 500 வருஷம் கழிச்சு நான் பிறக்க போகிறேன், இப்போ புறஜாதிகளையும் தேவ பிள்ளைகள்னு சேர்த்துக்குவேன். திருப்பி பாருங்க 2ஆம் வசனம் 32. அவர் நான் ஏன் இதெல்லாம் நடக்கிறேன், அவர் என்ன பண்ண மாட்டார்னா கூறல் இடவு மாட்டார், தம்முடைய சத்தத்தை அதை வீதி மாட்டார், அதை ஆக்ரோஷமா கத்தி என்ன சத்தம் என்ன சத்தம் அப்படின்னு மற்றவங்க கேட்கிறப்ப ஆனா சைலண்டா இருப்பான். பாருங்க, நம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்கப்பட மாட்டார். அவர் இது சரி நீ சத்தம் போடவும் மாட்ட, அப்படி என்ன செய்வார்னா நெறிந்த நாணலை முறியாமலும். இந்த நாணல் கலாச்சாரத்தில் ஆக்குவரத்தில் நாணல் தெரியல. இப்படி சொன்னாங்க, உங்க வீட்டுல எல்லாம் மணி இல்லை, மஞ்சாடி இதில் பார்த்தீங்கன்னா பச்சையெல்லாம் போய் கண்ணங்கரை பதி தொங்கும். இதை என்ன பண்ணுவோம், பிச்சு நம்ம பிச்சை வெளியில போட்டுருவோம். இவன் சொல்றாரு நெறிந்து நான் முறிக்க மாட்டேன், முறிக்க நான் என்ன பிளாக் அவுட். எரிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும். பாருங்க, அவங்க இப்படி ஒரு கடவுள் உனக்கு இருக்காரு பாரு. மங்கி எரிகிற திரியை அணையாமல். என் வீட்டில் போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு ரூம்ல ஒரு பல்பு ரொம்ப பவர் இல்லை, இப்படியே எரிஞ்சிச்சு. அது எரியாட்டியும் பரவாயில்ல, மற்ற லைட் இருக்கு, இயல்பா சொல்றேன், எப்படி அதை மாத்திடுறாங்க, வேற கொண்டு வந்து வேண்டாம். ஆனா இந்த இயேசு என்ன முடியாமல் தம்பி எட்வின் ஆகட்டும், எட்வினோடு இருக்கிற பிள்ளைகளாகட்டும், மற்ற சகோதர சகோதரிகளாகட்டும், வருஷம் முழுக்க இந்த வருஷம்னாச்சும் பரவாயில்ல, இந்த வருஷம் ரொம்ப நெறிஞ்சு போயிட்டோம், அங்கேயே எரிஞ்சிட்டு இருக்கோம். சில வேலை என்கிட்ட ரட்சிப்பு இருக்குதா, ரட்சிப்பு போயிருச்சான்னு கூட சந்தேகம் வந்துடுது, பயமா இருக்கு. அப்படி பயப்படுற உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், எரிந்த நாணலாகிய உன்னையும் மங்கி எரிகிற திரியாகிய உன்னையும் ஒரு போதும் கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களை வச்சு ஒரு நியாயத்தை வெளிப்படுத்த போறார். அது ஏதோ பொய்யா இல்லை, உண்மையாய் அவர் நியாயத்தை வெளிப்படுத்துவார். ஸ்டெப் வரும். சரி, ஏன் அவரு நியாயத்தை படுத்துவார்? 42:4 நீதி 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 நியாயம் ஒரே. அவர் நியாயத்தை இல்லை இல்லை
அவருடைய வேதத்திற்கு தீவுகள் காத்திருக்கும். இந்த இடத்துல நான் கொஞ்சம் விளக்கணும் உங்களுக்கு. நம்ம இதெல்லாம் பார்த்தோம், நம்ம நெறிந்த நனலா இருக்கிறோம், மங்கி எறிகிற திரியா இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். என்னடா இது இஞ்சி தொங்குது, இதுக்கு ஊத்துற தண்ணிய இன்னொரு ஜாடியில நல்ல அதுக்கு ஊத்தலாம்ல அப்படின்னு அவருக்கு யோசனை போகாதான். அதே மாதிரி மங்கி எரிகிற திரிய ஒரு உதாரணம் சொல்றேன். சரி, இது எப்படி எரிய வைக்கலான்ட்டு நல்லா புரிஞ்சுங்க. ஒரு உதாரணம், 4 வருஷம் ட்ரை பண்றாரு. 4 வருஷம் அது எப்படிதான் இருக்குது, மங்கி தான் எரியுது. ஆனா சுத்து வட்டத்தில் சில திரிகளா ஜெகஜோதியா எரியுது. இவர் என்ன பண்றாரு, 4 வருஷம் என்னமோ பண்ணி பார்த்துட்டேன், இது இது நல்ல எரிஞ்ச பாடே இல்லை. இதுக்கு நான் பண்ற எஃபர்ட்டை, இதுக்கு நான் பண்ற எனர்ஜியை நல்லா எரியுது இல்லை, அதுக்கு பண்ணிட்டு போகலாமேன்னு ப்ராஜெக்ட் அவர் என்ன பண்ண மாட்டாராம், மாற்றவே மாட்டாராம். ஏய், எத்தனை வருஷம், 1000 வருஷம் ஆனாலும் சரி, மங்கி எரிகிற உன்னைய தீவெட்டி மாதிரி எரிய வைக்கிற வரைக்கும் நான் பதறுவதும் இல்லை, இழக்கரிப்பதும் இல்லை. என்ன தேவங்க, ஏன் பயப்படுற, ஏன் சோர்ந்து போற? பயப்படாதீங்க, அதெல்லாம் வேற கடவுளுங்க. ஓன் கடவுள், உன்னுடைய மெசையா, உன்னுடைய கிறிஸ்து. மற்றவங்க நல்லா எய்கிறாங்களா, அவங்களுக்கு அவர் தேவன் தான். அவங்க முறிஞ்ச நாணயம் இல்லாம நல்லா வளர்றாங்களா, அவங்களுக்கே ஒரு தேவன் தான், அவங்களே நேசிக்கிறாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லை, இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு உடஞ்சி காம்ப்ளெக்ஸா குற்ற உணர்வோடு நம்ம இருக்கோம் இல்லையா? அவர் பதறுவதும் இல்லை, இழக்கரிப்பதும் இல்லை, டயர்டாகிறது இல்லை. மெல்ல சொல்றாராம், இந்த பாரு கூக்கர்ல மாட்டேன், என்ன ஒன்றும் கூட 4 வருஷம் என்ன பண்ணி தொலைஞ்ச, அந்த மாதிரிலாம் சத்தம் போட மாட்டேன், டிஸ்டர்ப் ஆக மாட்டேன், அமைதியா இருப்பேன், காமா இருப்பேன். நீ வேணா பாரு, மங்கி எரிகிற உன்னை தீவட்டி போல எரிய வைப்பேன், நெறிந்த நாணலை தேவதார் விருட்சம் போல உயர வைப்பேன். இப்படி ஒரு கடவுள் இந்த ஞாயிற்றுக்கிழமை உனக்கு இருக்கிறார் மட்டும் தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு எதை குறிச்சு கவலைப்படாத, ஹாப்பியா கர்த்தர் தூதி ஸ்தோத்திரம் பண்ணு, சிச்சுவேஷன் மாற ஆரம்பிக்கும். இதுதான் 4th பார்த்துட்டோம். அப்படியே பாருங்களேன். 5, வானங்களை சிருஷித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிற யாவையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாகிய கர்த்தராகிய தேவன். தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கார், நீதியாகிய தேவன், அது தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கார். 6 பிள்ளைங்க என்ன பாருங்களேன், இதுதான் மெயின், இதுதான் மெயின். அது பைபிள் டீச் பண்ணும்போது கூடுமான வரைக்கும் அந்த கான்டெக்ஸ்ட் ஒன்று இருக்கு. கான்டெக்ஸ்ட்னா என்ன? அது அந்த காலத்துலலாம் ஆஃபீஸ் போகும்போது சாப்பாடு கொடுத்து அனுப்புவோம், ஞாபகம் இருக்கா? டிஃபன் கேரியர், கீழே ரைஸ் இருக்கும், மேலே சாம்பார் இருக்கும், அப்புறம் ரசம் இருக்கும், மோர் இருக்கும், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கூட்டு இருக்கும், ஃபுல் பேக்கேஜ். இதை 1லேருந்து 6 வரைக்கும் ஃபுல் பேக்கேஜாக படித்தாதான் உன்மேல் மனதுருகவும் உன்மேல் இறங்கவும் காத்திருந்து நான் நீதி உள்ள தேவன் வெளிப்படுத்துகிறாருன்னு ஒன்று இருக்குல்ல, அதனுடைய முழு ஐஸ்வர்யம் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த பேக்கேஜ் அது. அதுங்க பாருங்க, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? நீதி செய்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். பழைய ஏற்பாட்டில் அது தண்டனைன்னு சொன்னேன். உச்சந்தலையை உடைப்பார் அப்படிலாம் வருது, பயங்கரமா வருது, உங்களுக்கு தெரியும் அந்த வசனம்லாம். இவர் என்ன, அதாவது பழைய ஏற்பாட்டு தேவன் அப்படி செய்யறார். இப்ப யார் என்டர் ஆயிட்டா? உங்க ரட்சகர் என்டர் ஆயிட்டார். இவர் அந்த நீதியை வேற அர்த்தத்துல கொண்டு வர்றார். எல்லாம் கரங்களை தட்டி கத்திர மயப்படும். ஏமே, அது என்னன்னு பாருங்களேன். நீர் குருடருடைய கண்களை
திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும். அடுத்தது கர்த்தரா, இந்த அந்த வார்த்தை வருது பார், 30:18 நீதின்னு வந்துச்சு இல்லை, இதுல வருது பார், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு இந்த மங்கி எரிகிற திரிவு போல நீ இருந்த உன்னைய நிறைய பேர் ஊதிரலான்னு பார்த்தாங்களே, அவங்கள தள்ளி விட்டுட்டு அவரே ஸ்டூல் போட்டு உக்காந்து உன்னைய தீவட்டிய போல எரிய வச்சு புறஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறார். பயப்படாதீங்க. நம்ம ஏங்க மற்ற மதத்தை விட்டுட்டு இங்க வந்தோம்? இஸ்லாம் மதத்தை விட்டுட்டு, நம்முடைய இந்து சமயத்தை விட்டுட்டு நம்ம ஏன் இங்க வந்தோம்? ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கடவுள் இருக்கு. அந்த கடவுள்லாம் விட்டுட்டு நம்ம இங்க வந்தோம்னா அந்த கடவுளை விட இந்த கடவுள் ஏதோ ஒரு விதத்துல வித்தியாசமா இருக்கணும். அந்த கடவுளெல்லாம் மங்கி எறியதையும் நெறிந்ததையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. இவர் மங்கி எறிகிறது நெறிந்தல் பல வருஷம் முயற்சி பண்ணி தீவட்டியாய் ஒளிர வைப்பார். உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? சொல்றேன் பாருங்க. குருடர் என்ன பண்றாரா? பார்க்க வைக்கிறார். அது போடுப்பா. குருடர் கண்களை, கட்டுண்டவர்களை, இருளில் இருக்கிறவர்களை. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் என் பிள்ளைங்க கவனிங்களேன். இப்போ நான் டெமான்ஸ்ட்ரேஷன், இங்கே ஒருத்தன் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? குருடராக இருக்கிறான். அவன் முதல்ல எப்படி இருந்தான்? குருடராகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? நல்லா பார்த்துட்டு இருந்தான். ஏதோ காரணத்தில் என்ன ஆயிட்டான்? அப்ப அவன் எதை இழந்துட்டான்? பார்வையை இழந்துட்டான். அப்படிதானே அர்த்தம்? சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை ஒருத்தன் இழந்துட்டு ஜெயில இருக்கிறான். இவர் என்ன நீதி செய்யறாராம்? யார் யாரு எதை இழந்து போனாங்களோ நல்லா கவனிக்கணும். அவன் நல்லது செஞ்சு இழந்து போனானோ, கெட்டது செஞ்சு இழந்து போனானோ, இவனுக்கு வேணும், இவனுக்கு நல்லா வேணும், என்ன ஆட்டம் ஆடினா அதான் போச்சுன்னு மக்கள் விமர்சனம் பண்ணாலும் சரி, இவன் என்ன இழந்தான்னு அவருக்கு முக்கியம் இல்லையா. இழந்து போனதை மறுபடியும் கொடுக்கிறாருல, அதன் பெயர் நீதி. இது இந்த ஞாயிற்றுக்கிழமை நீ எழுதி வச்சுக்க. உனக்கு வியாதி ஆரம்பிச்சு எத்தனை லட்சம் செலவு பண்ண, உன் நகையை பிளட்ஜி பண்ணி நகை கடையில் எத்தனை வருஷம் வச்சு நீ மீட்காம இருக்கிற. உனக்கு வர வேண்டிய நியாயமான ப்ரொமோஷனை வேற யாரோ தட்டி கொண்டு போயிட்டாங்க. ராத்திரி பகலா கண் விழிச்சு சோறு தண்ணி இல்லாம அந்த ரங்கத்துல தியாகம் பண்ணி எப்படி இந்த ஊழியத்தை குருவி மாறி கட்டின. உலகத்துல எந்த வேலையும் செஞ்சிடலாங்க, வேலையை மட்டும் செய்ய முடியாதுங்க. செய்யலாம், மந்தையை மேய்த்து பாலை சாப்பிடலாம், அப்படியே இருக்கு. ஆனா செலவு ஊழியம் இருக்கு. என்ன வருது, என்ன பெனிஃபிட்னே தெரியாது. இவங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கும், இவங்களுக்கு ஒரு தாகம் இருக்கும். தாகத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அவங்களுக்கு பல்வேறுபட்ட தடைகள், சிக்கல்கள் இருக்கும். இரும்பு வேலி முட்கள்ல உள்ள பூந்து அறுத்து ரத்தம் ஓடுறது கூட தெரியாம டிராவல் பண்றான் பாத்தியா. தட் இஸ் a true ministry. அழிவில்லை. அப்போ என்ன தெரியுமா சொல்றேன், 30:18 ஏசாயாவில் நான் உன் மேல இறங்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன் மேல மனதுருகிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கேன். எப்படியாச்சும் என்னைய உனக்கு நீதி உள்ள தேவன்னு வெளிப்படுத்திடணும்.
அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு நம்ம இருதயம் டக் டக்குன்னு அடிச்சு சொல்லும், ஐயோ நீதி உள்ள தேவனா, நீதி உள்ள தேவனா தண்டனை கொடுப்பாருன்னு பயந்தோம் இல்லை. அவர் கொஞ்சமா மேசியாவினுடைய ஊழியத்தை கொண்டு வந்து அந்த தேவன் நீதி செய்கிறார்ல, அது இல்லை, இது இழந்து போன உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற ரெஸ்டோரேஷன், அது இழந்து போய் கொடுக்கிறது தான் உங்கள் தேவனுடைய நீதி. ஆமென். எது எது இழந்து போனாயோ, பணமாகட்டும், நல்ல பேர் ஆகட்டும், சரீர ஆரோக்கியமாகட்டும், எது எது இழந்து போனியோ, யாருக்கோ உழுது உழுந்து வேலை செஞ்சு தியாகம் பண்ணி நீயே மறந்துட்ட, ஒருவரை ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். இந்த மாதத்தில் இருந்தது ஆரம்பிக்கும் மக்கள் மினிஸ்ட்ரியில ஒவ்வொரு இழந்து போனதை பெற்று, ஏனென்றால் அவர் நீதி செய்கிற தேவன், அவர் நீதி செய்கிற தேவன். ஸோ அவ்வளோதான். அதாவது மெசேஜுங்கிறது மெசேஜே இல்லை, உங்களுக்கு நீதி செய்கிறதுனா பழைய ஏற்பாடு மாதிரி தண்டனை அந்த மாதிரி நீங்கள் கலவரமாக பயப்படாமல் இனிமேல் இல்லாமல், இது புது உடன்படிக்கைக்குள் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு நீதி செய்கிறது பழைய அனுபவம் இல்லை, இழந்து போனதையெல்லாம் திரும்ப கொடுக்குற அனுபவம். ஒரு வசனம் மட்டும் வாசித்து ஜெபம் பண்ணலாம். சங்கீதத்தின் புஸ்தகம், சங்கீதத்தின் புஸ்தகம் அது மட்டும் பாருங்க. தாவீது உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு காலது. அவருக்கு இப்போ நம்ம பேசுகிற புதிய ஏற்பாடு நீதி செய்கிற தேவன் அவருக்கு தெரியாது, தண்டனை கொடுக்குற தேவன் தான் தெரியும். ஆனால் சில வேளை ஆவியானவர் அவங்க மேலே ஏவி போடுந்து என்ன பண்ணிடுவார்னா அதை மறந்துட்டு நம்ம தேவன் இழந்து போனதை கொடுக்குற தேவன், அதுதான் நீதினு அவர் சொல்லுவார். நீங்கள் பழைய ஏற்பாட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறி 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 இருக்கும். இப்போ தாவீதின் மீது நம்ம ஆவியானவர் இறங்கி அது வெளிப்படுத்துகிறார் பாருங்களேன். சங்கீதம் 96, சங்கீதம் 96 10வது வசனம், சங்கீதம் 96 10. சீக்கிரம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் பாருங்க. இப்போ என்ன சொல்லிடுற, கர்த்தர் என்ன பண்ணுறாரா? அப்போ அவர் யாரு? ராஜா. ராஜானா பயங்கரமா இருக்கும் இல்லையா? ராஜரிகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டு இருக்கும், அவர் ஜனங்களை நியாயம் தீர்ப்பாருன்னு இருக்கு பாருங்க. நிதானமா என்ன பண்ணுவாராம்? இப்ப நமக்கு நியாயம் தீர்ப்பாருன்னு பயமா இருக்குது. நிதானமா நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிக்குள்ளைக்குள்ளே சொல்லுங்கள்ன்றார். யார் யார் இந்த தேவனை அறியாம, ஐயோ எங்க கடவுள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் வாங்கிடுவாங்க, எங்க தேவதை வந்து கை காலை எடுத்துருங்கன்னு இருக்கிற ஒரு கலாச்சாரத்தை நீங்க போய் சொல்லுங்க. நாங்க ஒரு தேவனை சொல்றோம், அவர் என்ன பண்ணுவாருன்னா நீதி செய்வாரு, அவர் இது மாதிரி செய்ய மாட்டார், வேற மாதிரி செய்வாரு அப்படிப்பாரு. அதை தொடர்ந்து தாவீது 11 பாருங்களேன், 11 வான் பாருங்க. அவர் உங்களுக்கு நீதி செய்ய வராருன்னா பயப்படுவோமா சந்தோஷமா இருக்குமா? இயல்பா சொல்லுங்களேன். அவர் உங்களுக்கு நீதி செய்ய வராருன்னா பயப்படுமா சந்தோஷமா இருக்குமா? இவர் பாரு தாவீது, அவர் நீதி செய்ய வராரு. ஆகவே என்ன தெரியுமா நடக்குமா? வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அதன் நிறைவும் முழங்குமா. ஒருத்தர் வராரு எங்களுக்கு நியாயம் செய்யணும். அப்ப இது தெரியுது, இந்த நியாயம் வேற நியாயம்னு தெரியுது. உங்களை தண்டிக்கிற நியாயம் இல்லை, நீங்கள் இழந்து போனதை திருப்ப கொடுக்க வருகிற நியாயம். ஆமே. 12 வருஷங்க 12 நாடும் பத்தியா, உங்களுக்கு ஒரு தேவன் நீதி செய்கிற தேவன் இருக்கார். உங்களுக்கு நீதி செய்வன் பயப்படாதீங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பதாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரி. ஏமே 13 அவர் வருகிறார்
அவர் பூமியை இங்க பாருங்க, இப்ப நான் சீசன்ல எல்லா இடத்துலயும் நம்ம நம்ம சர்ச்சில் எல்லாம் வரார், சீக்கிரம் வரார், நியாயம் தீர்க்க வராருனாலே ஒரு பயமா இருக்குல்ல. இந்த குட்டி கூட்டம் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. பயப்படுறவங்க தெரியல, அவங்க நீங்க கேட்டுட்டீங்களே, தோ வருகிறார், நியாயாதிபதி வருகிறார், வாசல் நிற்கிறார், நியாயம் தீர்க்க வராருன்னா இனிமே பயப்படாதீங்க, நான் இழந்து போனதெல்லாம் எனக்கு கொடுக்க வருகிறேன். Hallelujah. Praise God. God will prove this word. இந்த மாசமே ஆரம்பிச்சிரும் பாரு, இந்த மாசமே ஆரம்பிச்சிரும். Amen, amen, amen. அவர் வருகிறார், அவர் பூமியை, அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும். அதே சங்கீத புஸ்தகத்துல 38ஆம் அதிகாரத்துல 4 பாருங்களேன். பூமியின் 98:4 பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் முழக்கமிட்டு கம்பீரமாய். இப்பெல்லாம் ஒர்ஷிப் ஒர்ஷிப்ல வேற லெவல் போக போகுது நம்ம சர்ச்சு. ஏங்க என்னைக்கும் இல்லாம இவ்வளவு கத்துறீங்க? இல்ல, எங்க தேவன் நீதியின் தேவனா இருக்கிறார். அவங்க சொல்லுவாங்க, ஐயோ அதுக்கு பயப்புண்ணியா, இப்படி பாடக்கூடாது. இல்ல இல்ல, எங்க தேவன் நீதியின், அதுதான்டா நானும் சொல்றேன். பயப்படுங்க. இல்ல இல்ல, அவர் இழந்து போனதை கொடுக்கிற நீதி செய்கிற தேவன். ஆமென். கர்த்தரங்க நம்ம ஆராதிக்கிறது துதிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தம்பி சொன்ன மாதிரி 1 யோவான் 4:16 அவரை அறிகிற அறிவு, அவருடைய அன்பினுடைய அறிவு, அந்த விசுவாசமே எங்க வருதுன்னா அவரை கரெக்டா அறிஞ்சுக்கிட்டோம்னா விசுவாசம் வந்துடுது. விசுவாசம் நம்ம சிரமைப்பட வேண்டாம், அவரை கரெக்டா அறிஞ்சுக்கிட்டா விசுவாசம் வந்துடும். அதே மாதிரி ஒர்ஷிப்லாம் நான் சொன்னவங்க ஆச்சரியப்படுவீங்க. இது விட்டுருங்களேன், இப்போ நீங்கள் சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டீங்க, சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுட்டு குளிக்க போறீங்க பாத்ரூமுக்கு, அல்லது சாப்பிட்டுட்டு ஏதோ மற்ற வேலை செய்கிறீங்க, உங்களை அறியாமலே ஹம் பண்ணிகிட்டே வேலை செய்வீங்க பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க, அதில் என்ன பாட்டுன்னே தெரியாது. 7:30 கட்டையில் கூட நம்ம பாடலாம். ஆனால் உன்னை அறியாமல் என்ன பண்ணுற? அப்போ என்ன தெரியுமா அர்த்தம்? எவ்வளவு சேலஞ்சு, நெருக்கமுள்ள வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல அவர் இருக்காரான்னு தெளிவு இல்லை, அதை நீ ஹம் பண்ற. அதே மாதிரி இங்க வந்த உடனே அவர் அறிஞ்சு வரும்போது ஒரு நல்லா பாடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பாடுங்க, கைத்தட்டி பாடுங்கன்னு ஒரு ஆராதனை நடத்துறவர் உங்களை தூண்ட மாட்டாங்க. சாமி என்ன பண்ணுமான்னா, நிறுத்துமா, அடுத்தது சர்வீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, மெசேஜுக்கு டைம் இல்லை, ஆரம்பிச்சு நிறுத்த மாட்டேங்கிற. இன்னும் இதே மனுஷன் உங்களை ஆராதனை நடமாட்டான், ஆராதனை பண்ண நிறுத்துறது ட்ரை பண்ணுவான். ஏன்? அந்த அளவுக்கு உன் தேவன் அறிந்திருக்கிற, அவர் நீதி செய்கிற தேவன், நீ இழந்ததை மறுபடி கொடுக்கிற தேவன். அதான் அந்த பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி ஆழ்ந்த. அப்புறம் 5 இதெல்லாம் எப்படி நியாயம் தீர்க்க நீதிபதியா ஒருத்தர் வராருன்னு எப்படிங்க பாட முடியும்? அப்ப இந்த கான்செப்ட் இருந்தா தான் நம்ம சந்தோஷமா பாட முடியும். கர்த்தாகிய ராஜாவின் சமூகத்தில் வாசிப்பா. சரி, வாசிங்க வாசிங்க. ஒன்பது பாருங்க, அடி சூப்பரா இருக்கும் பாருங்க. 9 வாசி. எல்லாம் சொல்லுங்க. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி பாடுங்கள்னா இழந்து போனதை திருப்பி கொடுக்கிறது தான் நீதின்னு முடிவு பண்ணா இப்படித்தான் பாடுவோம் நம்ம. Oh, good for everybody. Big hand for God. Hallelujah. Amen. Amen. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க?
ஹாப்பியாக வீட்டுக்கு போங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா கர்த்தரை ஆராதிக்க பாடுங்க, நம்ம குடும்பத்துக்கு மறுபடி வாருங்க, நம்ம அடுத்தது என்ன செய்யலாம். இவ்வளவு நல்ல தேவன் இருக்கார், இவ்வளவு நமக்கு எல்லாம் கொடுக்குற தேவன் இருக்கார். இது நான் அதான் கொஞ்சம் நேரம் இப்படி யோசி அப்படி நிற்கிறேன். இது 4வது தடவை வருது, நான் சொல்லிடுறேன். என்னுடைய ஊழியத்தில் நிறைய நடந்திருக்கு. இந்த ஒரு கட்டம் மட்டும் திருப்பி ரீகால் ஆகுது, அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். சிரோன்மணி அக்கா ஒரு தடவை என்ன பண்ணாங்க, ரொம்ப ஊழியத்தில் ரொம்ப கஷ்டம், ஒரு சேலஞ்சிங்கான கஷ்டம், பணம் அப்படி ஒரு தேவைகள். அப்போது என்னாச்சு, திருச்சியில் ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் வேற ஒரு சர்ச்சுக்கு போகிறவர். எப்பயோ எங்கேயோ ஒரு தடவை, அப்போல்லாம் இந்த லைவ்லாம் கிடையாது, எங்கேயோ ஒரு தடவை என்னுடைய மெசேஜ் கேட்டுட்டாரு, அட்ரஸ் தேடி என் சர்ச்சுக்கு வந்தார். ஆனால் ஈவினிங் தான் வருவார், மார்னிங் அங்கே போயிடுவார். நான் கூட சொன்னேன், ஏன்னா அப்படி கண்டினியூ இல்லை ஈவினிங் ஒன்றுமே இல்லை, நான் வந்துட்டு போகிறேன். ஒரு மாதம் 3 தடவை 4 தடவை வந்திருப்பார். அவருக்கு கர்த்தர் என்ன தெரியல, வசனத்தின் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு வந்துச்சு. ஒரு நாள் ஒரு ஃபோன் பண்ணார், லேண்ட்லைனில் பண்ணார். அசர் நீங்கள் புறப்பட்டு என் வீட்டுக்கு வரல, நம்ம குமரேசபுரத்துலேருந்து அந்த வரகநேரி அந்த பக்கத்தில் நான் போனேன். ஆனால் போகிறதுக்கு நான் வச்சுருக்கிற ராய்ச்சூத் பைக்கில் பெட்ரோல் இல்லை. சிரோன்மெண்ட்டை சொன்னேன், கூப்பிட்றாங்க, பிஸ்னஸ் மேன் அவர், அவங்க அம்மாட்ட சொல்லி 100 rupees ஞாபகம் இருக்குது, பெட்ரோல் போட்டுட்டு போகிறேன். உட்காந்துருக்கார், வாங்கினார், உட்கார வச்சிட்டார். ஒரு கர்ச்சிப் எடுத்து டேபிளில் வச்சு அது கர்ச்சிப்பை திறந்தா கத்தையாக பணம் இருக்குது அதில். அவர் சொல்கிறார் 9000 rupees இருக்குன்றார். உங்களுக்கு தான் தெரியும் எப்படி போகணுன்னு பாரு. அப்போ கர்த்தர் வந்து இந்த 9000 எனக்கு கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னு, அதுக்குள்ளே வாடகை கொடுத்துடலாம், இபி கட்டிடலான்லாம் அப்படியே போயிடுச்சு. பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டிடலாம் அப்படின்ட்டு. பாஸ்டர் 9000 ரூபா பணம் இருக்குது. இந்த பணம் என்னன்னா, எங்கள் அப்பா கேரளாவில் பில்லி சூனியை வச்சு 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 சேர்த்த பணம், மந்திரவாதம் பண்ணி சேர்த்த பணம். அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் கொஞ்சம் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் வந்துட்டார் போல இருக்குது. இந்த பணம் எனக்கு வேணும்னா சாபம்ன்ட்டு என்கிட்ட அனுப்பிச்சிட்டாரு. இப்போ நான் இந்த பணத்தைன்னு நிறுத்தினார், உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவாருங்க. நான் இந்த பணத்தை இப்போ யாருக்கு தரேன்னு தெரில பாஸ்டர்ன்றார். எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. பிரியாணி முட்டை எல்லாம் முன்னாடி வச்சுட்டு இது யாருக்கு இதை படைக்கணும்னு தெரிலன்னா, நானே 100 ரூபாய்க்கு கடன் வாங்கி வந்திருக்கேன். உள்ளபடியே நல்லா நான் வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன், 100 ரூபாய் எங்கே இருக்குது, 9000 எங்கே இருக்குது. இன்னைக்கும் ஏமால அவ்வளோ பிரியம் இருக்கு, அவ்வளோ மரியாதை மதிப்பு. ஆனால் அவர் ஏன் வந்து டைரெக்டாக நீங்கள் வச்சுக்கங்கன்னு ஏன், ஆனால் நடிக்கவும் இல்லை, அவர் இன்னசென்ட்டாக பேசுகிறாரு. பஸ் யாருக்கு இது, ஒருவேளை அப்படி சொல்லி இவருக்கு வேணும்னா கொடுத்துடலான்னு ஒரு பிளான் பண்ணாராதான் எனக்கு தெரியல. நான் உள்ளபடியே சொல்கிறேங்க, எவ்வளோ நல்ல ஆவியானவர்னு நான் ருசித்தேன். 95% ஊழியத்தில் ரொம்ப தேவை இருக்குப்பா தம்பி, இதை நான் எடுத்து ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வருது. ஆனால் அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் வேண்டாம். அவர் கேட்குறாரு, யாருக்கு இதை கொடுக்கணும்னு அவர் கேட்குறாருல்ல. ஏன் உனக்கு வேற ஊழியர்களே தெரியாதா? உனக்கு வேற ஊழியர்கள் தெரியாமல் போகட்டும், எவ்வளோ ஊழியர்கள் நீட்டில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுங்கன்னு உனக்கு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? நான் 9000க்கு மட்டும் தேவனா? ஒரு நிமிஷம் ஒரு பெரிய சபலம் ஆவியார் அமர்ந்து அப்படி ஆச்சு. சரி, யாருக்கு கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, சத்தியமா நான் இதை எடுக்க மாட்டேன். காரணம், பில்லி சூனியத்தில் வந்த பணம் லீகலாக நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த பணம் இருந்தால் நல்லா இருக்குன்னு உள்ளே ஓடுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அது சுயநலன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால இது எனக்கு வேண்டாம் பாஸ்டர் தம்பின்ட்டேன் நான்.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி 9,000 பல மடங்கு அதே இடத்தில் பல வகையில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். எதை வந்தாயோ கர்த்தர் அதை கொடுப்பார். பணத்துக்கு மட்டும் இல்லைங்க, உடம்புல என்னென்ன ஸ்கேன் ரிப்போர்ட், செராக்ஸ் ரிப்போர்ட் வந்து, எக்ஸ்ரே ரிப்போர்ட் வந்து என்ன இழந்தோமோ அவைகளை எல்லாம் அவர் திருப்பி கொடுப்பார். எல்லாம் திருப்பி கொடுப்பார். அடிக்கடி சொல்லுவேன், கண்மலையை பார்த்து மோசே பேசினான், அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இன்சுலின் சுரக்காத உன் கணையத்தை பார்த்து நீ பேசு, இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கும். மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விடு என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். அவன் சொன்னபடியே நடக்கும். சோர்ந்து போகாத, பயப்படாதீங்க. யார் யார் இங்க சிக்கா இருக்கோ, யார் யார் இங்க உடம்புல இனிமே அவ்வளவுதாங்க, சான்ஸே கிடையாது. இல்ல 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 ராஜா. இப்ப இந்த சீசன் என்ன தெரியுமா ராஜா, ஒரு காலத்துல விளங்காத இருக்கிற கையை ஊழியர்கள் நம்ம ஜெபம் பண்ணி விளங்க வச்சோம். இப்போ என்ன சீசன்னா, என்ன காரணத்திலையோ கை கட்டானவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஜெபிக்கும் போது கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கை முழுசா வளர்ந்து விரல்களுடன் நிற்குது. தேவன் நம்முடைய திருச்சபையை அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அன்பிலீவபிள் மிரக்கிள். தம்பி ராஜா அப்படிதான் செய்ய போகுது பாருங்க, கண்டிப்பா செய்ய போகுது பாருங்க. கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி இடது கால் தரையில் இருக்கு, வலது கால் இங்க இருக்குது, இல்லை இப்படிதான் நிக்கணும். ஜெபிக்கும் போது இது வளர்ந்து தரையை தொடும். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நீதி செய்கிறவர். வெறும் பணம் மட்டுமல்ல, உன் சரீர சுகத்தையும் திருப்பி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சொந்த போகாது. இது எங்க இந்த டைம் தான் எழுந்து நிற்கணுங்க. இந்த டைம் தான் எழுந்து நிற்கும். டைம் இல்லை. யோபு குறித்து வாசிக்கிறோம். வாசிடலாமா? அது மட்டும் வாசித்து முடிச்சிடலாமா? ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். முதல் அதிகாரம் யோபு, இதோட முடிக்கலாம். யோபு முதல் அதிகாரம் இருவார 42 42. யோபு 42. வெயிட் பண்ண பார்த்த வாரேங்க. ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்தான் வருதா? வசனம் சொல்லுங்க, அது போடுமா. 42:12 கர்த்தர் வாசிங்க. கர்த்தர் சரி. அதாவது முதல் அதிகாரத்தில் பாருங்களேன், முதல் அதிகாரத்தில் 3வது வசனம் பாருங்க. ஆடு எல்லாம் சொல்லுங்க, எத்தனை ஆடு இருந்துச்சு? அப்படி 42 வாங்களேன். எவ்வளவு ஆடு வருது? எவ்வளோப்பா? முதல்ல எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்கு? இடையில பிசாசு என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் பிடுங்கிட்டான். பிடுங்கினதை 7 மறுபடியும் திருப்பி தர்றார். எப்படி திருப்பி தர்றார்? 7000க்கு 7,000 இல்லை, டபுள் போர்ஷன். அது ஓல்ட் டெஸ்டமென்ட், இது பல போர்ஷன், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ். எழுதி வச்சுக்கோங்க. 7,000 ஆடுகள். இங்க எத்தனை? சரி, அங்க முதல் அதிகாரத்தில். அப்புறம் ஒட்டகம் எத்தனை? இங்க எவ்வளவு ஒட்டகம்? 6,000. அங்க ஏறு மாடு எத்தனை? இங்க எவ்வளவு? கழுது அங்க எத்தனை? இங்க எவ்வளவு? பாத்தீங்களா?
எது எது இழந்தானோ அதெல்லாம் டபுள் போர்ஷன். அங்க எழுதி வைங்க, இந்த மாசம் முடியறதுக்குள்ள இதை உறுதி பண்ணுங்க. எல்லாரும் வீட்லையும் ஏன் ஊழியத்துல, என் தம்பி ஊழியத்துல உறுதிப்படுத்தியே தீரணுங்க. தேவன் உங்களுக்கு மனதுருகவும் உங்கள் மீது இறங்கவும் காத்திருக்கிறார், தன்னை நீதி உள்ள தேவன் என்று காண்பிப்பதற்காக. அவர் கூக்குரலிட மாட்டார், வீதியில் சத்தம் கேட்காது, சைலண்டா இருப்பார். மங்கி எறிகிற உன்னை ஒளியாக வைக்காம வேற சாதனை செய்ய மாட்டார். இவ்வளவு தூரம் வந்து தலையில போட போட சொல்ற, என் பிள்ளைங்களுக்கு போய் சொல்ல, அவங்களுக்கு போய் சொல்ல. சொல்றதுக்கு ஆள் இல்லை, போய் சொல்லு. கண் ஆபரேஷன் பண்ணி, கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணி வெளியில இருக்க முதல் ஊழியம் நம்ம ஊழியம். ராஜாவும் கீதாவும் வரலன்னா இன்னும் ஆப்ரேஷன் ஆகியிருக்காது. எப்படிலாம் டிசைன் பண்ணி கொண்டு வர இருப்பார். பிள்ளைங்க வந்தாங்களே, அப்பா உன்னை தாங்கினாங்களே, முடியல இல்லை, அப்போ நம்ம முதல் மினிஸ்டர் அங்கே நீதி செய்கிற தேவன். என் பிள்ளை உனக்கு போல விதைச்சாங்க, அத்தனை பிள்ளைங்க நீ போய் வித. என்ன தேவன்! இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, 42 நீங்க பாருங்களேன், வாசிமா, திருப்பி வாசிப்பா. சரி, இது வாசிங்க, 15 வாசிங்க. தேசத்திலே ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க, சின்ன விஷயம் இருக்கு. யோபு ஏற்கனவே வயசானவர், நிறைய பிள்ளைங்க, அவங்களாம் செத்து போயிட்டாங்க. அப்புறம் தேவன் திருப்பி பிள்ளைங்கள சொல்லுங்க, ஒரு புள்ள கூட சோட இல்லையா, ஓல்டு ஏஜில் புள்ள போயிருக்கான். எல்லாம் அவ்வளவு அழகா, பூமியில இவங்களை போல அழகு யாருமே இல்லையா. உனக்கு லேட்டாகி கொடுத்தாலும் அவ்வளவு நேர்த்தியா அழகா கொடுப்பார். இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இந்த பிரசங்க கேட்கும்போது யாராச்சும் 2 பேர் இங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு பாஸ்டர், சரி நீதினா அவர் இழந்தது திருப்பி கொடுப்பாருன்றீங்க, சரி சந்தோஷம். அது மடங்கு கொடுப்பாருன்றீங்க, ரொம்ப சந்தோஷம். இதை கொடுக்கட்டும், எங்களுக்கு வயசாகி போச்சு, இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இனிமேலாச்சும் அவர் நிறையா கொடுத்து ஏன் பிள்ளைங்க நல்லா இருக்கிறத நான் பார்த்து கண்ணை மூடுவேன்ற மாதிரி சில சத்தம் இருக்கலாம். அவர் எப்படி கொடுப்பாருன்னா, நான் இழந்து போனதை கொடுப்பேன், உள்ள வயசாயிரும், உன் பிள்ளைங்க வாழ்றதை பார்த்துட்டு கண்ணை மூடுன்னு கொடுக்கலையா. அங்க வாசிங்க 16. இதற்கு பின்பு, எல்லாம் சொல்லுங்க, இதற்கு பின்பு. எதற்கு பின்பு? இழந்ததெல்லாம் 2 மடங்கு கொடுத்தல. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து, என்ன சாந்திக்கா, புரியுதோ புரியலையா? ஏதோ நீ அனுபவிக்காதெல்லாம் உன் பிள்ளைங்க அனுபவிக்கிறத கொஞ்சம் வருஷம் பார்த்துட்டு இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் இல்லையா. இது போய் சொல்லுமா? இது எத்தனை வருஷம்? அடப்பாவிகளா, எப்படிப்பட்ட தேவன்! உன்னை இழந்து போனதை கொடுக்கிறது மட்டுமல்ல, நீ 4 தலைமுறைக்கு இழந்து போனது இந்த தலைமுறை அனுபவிக்கிற பிள்ளைகளை பல வருஷம் உயிரோடு இருந்து பார்ப்பாய். ஸோ கிளைமாக்ஸ் நான் கடைசியில் முடிக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் போட்டு உடச்சிடுறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பட் ரொம்ப கொஞ்சம் புரியல வரலன்னா தம்பிட்ட நீங்கள் கேட்டுருங்க. இப்படியே நான் சொல்லி வந்ததில்ல, நீதி 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 சொன்னா சொல்லியா? அது என்ன நீதினா, பவுல் சொல்லுவார், ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினால் அநேகர் பாவிகளானது போல
ஒருவருடைய கீழ்ப்படிதனால் அநேகர் நீதிமான்களானார்கள். ஆகவே நாமெல்லாம் நீதியினால் ஆளுகை செய்வோம் ரோமர்ல வருதும். நீதி 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 நீதினே வந்துட்டு இருக்கோம். என்ன அர்த்தம்? இந்த வாரம் இப்படி நான் சொல்லிடுறேன். தேவசுத்தமான பேச வரும்போது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். கவனிக்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். 8:11 ரோமரில் வாசிக்கிறோம். இயேசுவை இருக்கியா காட்டி வா. நம்ம முடிப்போம். நிறைய பேர் விளங்கல. நீங்க இப்ப இயேசு கிறிஸ்து வந்து அந்த டவல் கொடுங்க. அந்த டவல் ராஜா இங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து மரித்து அவர் என்ன பண்ணிட்டாங்க? அடக்கம் பண்ணிட்டாங்க. 3ஆம் நாள் இயேசு என்ன பண்ணார்? உயிருடைய. யாரு எழுப்பினாரா? பிதா எழுப்பினார். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர். அப்ப யார்? பிதாவின் முன்னிலையில யார் எழுப்புறார்? இயேசு. ஆவியானவர். இங்க பாருங்க, ஆவியானவர் இயேசுவை எழுப்பிட்டார். இங்க பாரு, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பிட்டாரா இல்லையா? யார் எழுப்புனா? ஆவியானவர். ஆவி இப்போ உங்களில்ங்கிறது உங்க சார்பா கார்த்தியை நிக்க வைக்கிறேன். உங்க சார்பு எல்லாரும் இங்க நிக்க இல்ல. வாசிப்பா. எழுப்பினுடைய ஆவி உங்களில். இங்க இருக்கிற அப்ப எல்லாருக்கும் இருக்காரா இல்லையா? எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே, நல்ல கவனி, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை சரீரத்துக்கு சாவு இல்லைன்னு சொல்ல, ஏதுவான. புரியுதா உங்களுக்கு? ஒரு அசுத்த ஆவி மென்டல மன ரீதியா குழப்பிக்கிட்டே இருக்கும். அது ஒருத்தருக்குள்ள இருந்தா அது என்ன பண்ணிட்டே இருக்கும்? ஏன்னா ஆவிக்கு அது ஒண்ணுதான் தெரியும். எத்தனை பேருக்கு இது புரியுது? நெகட்டிவா சொல்லிட்டேன், இப்ப பாசிட்டிவா சொல்ற பாரு. இப்ப தேவ ஆவிக்கு ஒண்ணுதான் தெரியும். யாராச்சும் மறிக்கலாம் உயிரிட்டே இருப்பாரு. அவர் பண்ற வேலைய ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட், டாக்டர் உதட்ட பிதிக்கு என்னென்ன சொல்ற அவங்கள மட்டமா சொல்லக்கூடாது. நமக்கு நன்மை செய்வதற்காக தேவன் ஏற்படுத்தப்பட்டவர்கள். சரிதானா? அவர் நாமத்தின் மூலம் சுகத்தை கொடுக்கிறோம். அவங்க படிச்ச படிப்பு மெடிசன் மூலம் சுகத்தை கொடுக்கிறோம். வெவ்வேறு இருந்து உணவு கொடுக்கிறாங்க. ஓகே, அது ஒரு. இந்த ஆவிக்கு இங்கிலீஷ் பைபிள் போட்டிருக்கு. எழுப்புனா இப்போ உங்களுக்கு இருக்கிற ஆவி வேற இல்ல. எந்த இயேசுவை எழுப்புனார், the same spirit is in you. அது என்ன பண்ணுமா? உட்காந்து வேற ஒண்ணு பண்ணாதான். நீ என்ன டேமேஜ் ஆனாலும் சரி, அந்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உன் சரீரம்
சரீரத்தை உயிர்ப்பிப்பார். சாந்தி அக்காவை என் அக்காக்குன்னு நான் சொல்ல, நீ இதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்படி சொன்னாலும் அதுக்கும் பிடிக்காது, தம்பிக்கும் பிடிக்காது. ஒரு சபையை கூட்டு வச்சு மாமஸ்தர் பரங்களை பேசிக்கிறதுக்கு இது நேரம் இல்லை, அது தேவசத்தமே இல்லை. ஏன்னா அந்த வேற நோக்கத்தில் சொல்கிறேன். இவ்வளவு புக்கை கொண்டு வந்து காலில் கொட்டுனுச்சு எனக்கு முன்னாடி. என்னக்கா என்ன ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை, கிழமை, தேதி, டைம் போட்டு எழுதுவேன் பாட்டு. திறந்து பார்த்தோம், ஒரு இடத்துல அடித்தல் திருத்தல் இல்லவே இல்லை. என்னென்ன வார்த்தை பேசினாரோ அதை டைம் போட்டு எழுதியிருக்கு. அதில் பெரிய சுவாரஸ்யம் என்னன்னா, இன்னும் 2 கட்டு உள்ள இருக்குப்பா அப்படிங்குது. பிள்ளைங்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுதுன்னு 3 மணிக்கு ஏஞ்சிடறாங்க மாமா. யோசிச்சு பாருங்க, கடற்கரை ஓரத்தில் அவங்க பிசிக்கல் கண்டிஷன் ஓகே. இந்த வயசுல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் புள்ளி ஒரு எடுத்தா, இந்த வயசுல இந்த கண்டிஷன்ல ஒரு 5 பேரை நிறுத்தினா இப்படி அவர்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரே ஒரு காரியம், எந்த இயேசுவை மரித்தோரிலிருந்து எந்த ஆவியானவர் எழுப்பினாரோ அந்த ஆவியானவருடைய ரகசியம் தரிசனம் அவர்கள் தெரியாவிட்டாலும் அவருக்கு தெரியும். உயிர்ப்பித்துக் கொண்டே இருப்பார், உயிர்ப்பித்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். பிள்ளைங்க யாரும் சொந்து பண்ணீங்க. Big hand for God, everybody. ஜலதோஷம் வந்துச்சுன்னா நம்ம இனிமே காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம். ஜுரம் வந்துச்சுன்னா காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம். சுகர் இருந்துச்சுன்னா காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. உடனே சொல்லுங்க, ஏ பலவியமே அட்ரஸ் மாதிரி என்கிட்ட வந்துட்ட. இது ஆவியானவர் தேவனால் பெற்று தங்கியிருக்கிற ஆலயம். அவர் செத்து போன உடலை உயிர்ப்பிக்கிறவர். நீ இன்னும் 4 வியாதியோடு வந்தாலும் கதை நடக்காது. நீதான் செத்து போவாய், நான் ஜீவிப்பேன். I don't compromise with you. அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள். பெரு விசுவாசிக்கிறீங்க? அப்படி எழும்பி நிற்போம் ஒரு நிமிஷம். Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ராஷா பா 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 பா. Look here, look here, look here, look here. கிறிஸ்துவை சொல்லுங்க, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் என் உள்ளில் வாசமா இருக்கிறார். சாவுக்கு ஏதுவான என்னுடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு பைத்தியகாரத்தனமான வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். அதான் பைத்தியகாரத்தனமான வசனம்னு சொன்னேன். என்ன தெரியுமா? லாசருவை உயிர்ப்பிக்க போறார். அப்ப மார்த்தாள் சொல்றாங்க, இயேசு சொல்றார், மார்த்தாளே கவலைப்படாத, அவன் உயிரோடு இருப்பான். ஆமாமா எனக்கு தெரியும். எல்லாரும் சங்கு ஊதி அக்கால ஊதும் போது செத்தவன்லாம் உயிர் தெழுவான்ல, அந்த உயிர் தெழுதலின் நாள்ல இவன் உயிரை வருவான்னு தெரியும். உயிர் தெழுதலின் நாளில், the day of resurrection. இப்ப சொல்றா, இயேசு சொல்ற, உயிர் தெழுதலின் நாளில் அவன் வருவான்னு சொல்றது கரெக்டுமா? நானே உயிர் தெழுதல். நீ நாளை சொல்ற, அந்த நாள்ல நாத்தம் அவரே நான் முன்னாடி நிக்கிறேன் நானு. அதுல ராஜா நல்லா இருக்கும் பாரு. அப்ப அவ சொல்லுவா, விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் படைப்பான். இது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வசனம்? மரித்தாலும். ஆகவேதான் கடைசி நாட்களை அவர் வரும்போது எக்கால ஊதும் போது எல்லாம் வசனம் எல்லாரும் தெரியும். அவர் அடுத்து ஒரு வசனம் சொல்றாரு. அது ஏனோ
நிறைய பேர் சொல்றதே இல்லை. நீங்களே சொல்லுங்க. அடுத்த வசனம் என்ன? உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் மறியாமலும் இருப்பான். அப்படி ஒரு நாள் நான் பேசிவிட்டேன். ஒரு பிரதர் வந்து, கரெக்ட் பாஸ்ட், ஆவியில நம்ம ஆவியில இல்லையா சரீரத்துல சொல்றாரு அவர். ரொம்ப தர்ம சங்கடமும் ஒன்று சொல்றேன். எப்பா, கடவுள் வெறும் பாவத்தை மன்னிக்கிறவர் மட்டுமில்ல, உனக்கு எனக்கு இருந்த ஒரே ஒரு மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அட்லீஸ்ட் நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்கி உன் ரட்சிப்பை அவருக்கு காண்பிப்பார். எல்லாம் நீடித்த நாட்கள், ஆயுசு நாட்கள், இந்த பேக்கேஜ் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஏன் பண்றாருன்னா, நான் நீதி உள்ள கர்த்தர் என்பதை உனக்கு நான் தெரிவிப்பதற்காக. கண்களை கூடிய ஆண்டவர் வாக்கிப்பார். Thank you Jesus. Thank you Father. Amen. Amen. பேசுங்கப்பா, என்னோட பேசுங்கப்பா. மணி நான் தம்பிகிட்ட கொடுத்துட்றேன். பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா. பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா. நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா. நீங்க பேசினால் எங்க வாழ்க்கை மாறும். துதிக்கணுப்பா, ஜெபிக்கணுப்பா, நாமம் உயர்த்தணுப்பா, நாமம் உயர்த்தணுப்பா. பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா. நீங்க பேசினால் எங்க வாழ்க்கை மாறும். பகல் முழுவதும் உன் பாதப்படியில கண்ணீரை வடிகணுப்பா. பகல் முழுவதும் உங்க பாதப்படியில கண்ணீரை வடிகணுப்பா. ராம் முழுவதும் தியானம் செய்து பாக்கியவானாய் மாற்றுங்கப்பா, பாக்கியவானாய் மாற்றுங்கப்பா. துதிக்கணுப்பா, ஜெபிக்கணுப்பா, உன் நாமம் உயர்த்தணுப்பா, உன் நாமம் உயர்த்தணுப்பா. பேசுங்கப்பா, எங்களோ பேசுங்கப்பா. நீங்க பேசினாங்க வாழ்க்கை மாறும். உங்களுக்கு நீதி செய்கிறது, இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுக்கிறான் உள்ளது. ஒவ்வொரு
பேசுங்கப்பா, நீங்க பேசினால் வாழ்க்கை மாறும். எல்லாரும் பாடுவோம். பேசுங்க அன்பு பிள்ளையே, தைரியத்தோடு உன் வீட்டிற்கு போ. முழு நிச்சயத்தோடு உன் வீட்டிற்கு போ. உனக்கு அவர் நீதியின் தேவனாயிருக்கிறார். இழந்து போனதை எல்லாம் கொடுப்பவர் மட்டுமல்ல, பல வருஷம் உன்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி அதை என்ஜாய் செய். நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணம். நீங்கள் அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, என் பிள்ளைகளை திருப்தியாக்கும். நிச்சயத்தோடு என் பிள்ளைகள் இந்த மண்ணிலே சாட்சிகளாய் விளங்கும். பிள்ளைகளுக்காக தூக்கி புறஜாதிகளுக்கு ஒளியாக இதுவரைக்கும் ஓடின ஓட்டம் அல்ல, இனிமேல் தான் அவரை அறிக, அதே நித்திய ஜீவன். வெளிப்படாக இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதாக. Christ manifested through them, Lord. Just you prove among the people. I bless Father. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen and amen. Thank you. God bless you. Hello.